கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு என்ன என்று சொன்னால், நுழைவுச் சீட்டு என்கின்ற ஒரு தலைப்பில் நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 25வது அதிகாரத்தினுடைய அதனுடைய 34வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்றார். பிரியமானவர்களே, இந்த நுழைவுச் சீட்டு என்கின்ற ஒரு காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். நீங்கள் ஒரு கிரிக்கெட் மைதானத்திலே கிரிக்கெட் விளையாட்டை நீங்கள் பார்க்கும்படி போவீர்கள் என்று சொன்னால், அந்த கிரிக்கெட் விளையாட்டை நீங்கள் கண்டுகளிப்பதற்கு அந்த அரங்கத்துக்குள்ளே அல்லது அந்த மைதானத்திற்குள்ளே நீங்கள் கடந்து செல்வதற்கு முன்பு நுழைவுச் சீட்டு பெற்றிருக்க வேண்டும். அப்படி நுழைவுச் சீட்டை நீங்கள் பெற்றிருந்தால் மாத்திரமே அந்த மைதானத்தில் அமர்ந்து அந்த விளையாட்டு போட்டியை நீங்கள் காண முடியும். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு பொருட்காட்சியோ அல்லது ஒரு மியூசியத்திற்குள்ளேயோ நீங்கள் கடந்து செல்ல வேண்டுமானால் முதலாவது அதற்குள் கடந்து செல்வதற்கான நுழைவுச் சீட்டு உங்களுக்கு மிக 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 அவசியம். அன்பானவர்களே, இந்த குறிப்பிட்ட வேத பகுதியிலே பரலோக ராஜ்யத்திற்குள் போவதற்கான நுழைவுச் சீட்டை நம்மால் இங்கு காண முடிகிறது. அங்கே நீங்கள் பாருங்கள், ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். இன்றைக்கு நவீன காலங்களிலே கிறிஸ்தவத்தினுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல ஸ்தல சபையை தந்திருக்கிறார், என்னுடைய வருமானத்திலெல்லாம் நான் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு நான் கொடுக்கிறேன். இதோடு மாத்திரமல்ல, இதை மாத்திரம் நான் செய்து வந்தால் பரலோகத்திற்கு நான் போய்விடுவேன் என்கின்ற கண்ணோட்டம் மாத்திரமல்ல, இதையும் நீங்கள் செய்ய வேண்டும். ஆனால் பரலோக ராஜ்யத்திற்குள் நீங்களும் நானும் போக வேண்டுமானால் மேலே குறிப்பிட்ட வசனத்தை சற்று நாம் கவனித்து பார்க்கும்போது, யாருக்காயிலும் பசியார நாம் உணவு கொடுத்திருக்கிறோமா? தாகமாய் இருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொடுத்திருக்கிறோமா? அந்நியனாய் இருக்கிறவர்களை நாம் சேர்த்து கொண்டிருக்கிறோமா? வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு நாம் வஸ்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கிறோமா? வியாதியாய் இருக்கிறவர்களுக்கு நாம் உதவி செய்திருக்கிறோமா? காவலில் இருக்கிறவர்களை நாம் போய் விசாரித்திருக்கிறோமா? அப்பொழுது நீதிமான்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே, இவைகளெல்லாம் நாங்கள் உமக்கு எப்பொழுது செய்தோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், இச்சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். உலக தோற்றத்திற்கு முன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பிதாவின் ராஜ்யத்திற்குள் நீங்கள் பிரவேசியுங்கள். அதுதான் நீதிமான்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு பெற்றிருந்த நுழைவுச் சீட்டு. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆவியிலே பாடுவதும் பற்பல பாஷைகளை பேசுவதும் நம் மூலமாய் அற்புதங்களை நடப்பதும் பெரிய ஊழியங்களை நாம் கட்டி எழுப்புவதற்கு மாத்திரம் நான் பரலோகத்திற்கு போய்விடுவேன் என்று நாம் நினைப்போமானால் இந்த வசனத்திற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். இன்றிலிருந்து பசி உள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க முற்படுவோம், தாகம் உள்ளவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க முற்படுவோம், வியாதி உள்ளவர்களை போய் பார்ப்போம், அந்நியனாய் இருக்கிறவர்களை நம் பக்கமாய் சேர்த்துக் கொள்வோம், காவலில் இருக்கிறவர்களை விசாரிப்போம். இவைகளை நாம் செய்யும் போது ஒரு நாள் மத்திய ஆகாயத்தில் ஆண்டவருடைய சத்தம் கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், நீதிமான்களே, உங்களுக்காக
உலக தோற்றத்திற்கு முன்பு என் பிதாவினால் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கான நுழைவுச் சீட்டை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், வாருங்கள் என்று ஆண்டவர் உங்களை அழைப்பார். இதை நாம் செய்யாவிட்டால் நம்முடைய முடிவு மிக பயங்கரமாய் இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து இந்த நாளிலே மனம் திரும்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மகத்துவமான நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே பரலோக ராஜ்யத்திற்குள் கடந்து செல்வதற்கான நுழைவுச் சீட்டு என்ன என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ரட்சிப்பு ஒரு நுழைவுச் சீட்டாக இருந்தாலும், ஞானஸ்நானம் ஒரு நுழைவுச் சீட்டாக இருந்தாலும், அபிஷேகம் ஒரு நுழைவுச் சீட்டாக இருந்தாலும், சாட்சியுள்ள வாழ்க்கை, கனியுள்ள வாழ்க்கை, மற்றவர்களுக்கு கொடுப்பது, இதெல்லாம் எங்களுக்கு இருந்தாலும் இந்த வேத பகுதிக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்று முதல் பசி உள்ளவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க, தாகம் உள்ளவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க, அந்நியனாய் இருக்கிறவர்களை சேர்த்துக் கொள்ள, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்க, வியாதி உள்ளவர்களை விசாரிக்க, காவலில் உள்ளவர்களை போய் பார்க்க, அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தாரும். அது உம்முடைய சமூகத்தில் உமக்கு பிரீதியா இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நுழைவுச் சீட்டை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோமா என்பதை சிந்திப்போம். ஒருவேளை இந்த சத்தியத்தில் வளராமல் நாம் இருப்போமானால் இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோம். ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு நுழைவுச் சீட்டை தருவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.